அன்பார்ந்த உறவுகளே, தென்காசி நகராட்சி சார்பில் தற்காலிக நகராட்சி பூங்காவில் சந்தை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சந்தையில் நெருக்கடியான இடப்பற்றாக்குறையால் இருக்கின்ற ரொம்ப சிரமத்தில் உள்ளாக்கப்பட்டு மக்கள், அதாவது இது பார்த்தீங்கன்னா பூங்காவில் கடையில் பார்த்தீங்கன்னா வெளியே மக்கள்லாம் கடை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தற்போது உள்ள கடைக்கு மேல் பக்கம் உள்ள கடையில் பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, புதிதாக கட்டிடம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கட்டிடம் கட்டுவதற்கு காலதாமதம் ஆகிறது. அதன் பிறகு தென்காசி அழகாக அருமையாக இருக்கக்கூடிய கால சூழல் ஏற்படும். தற்போது உள்ள நிலைமை பூங்காவில் கடை வச்சுக்க வியாபாரிகளுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, கடை இட அளவு கம்மி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூறு 10 ரூபாய் விற்கிறாங்க. இந்த கூறு பார்த்திங்கன்னா நேரம் ஆக பண்ணி தான் கூறு வைப்பாங்க. காலையிலே வரக்கூடியவங்க கூறு வச்சு வியாபாரம் பார்க்க மாட்டாங்க. அதனால் அதிகமாக மாலை நேரங்களில் அதிகமாக இப்போலாம் 8, 8:30க்கெலாம் பாருங்கள் சந்தை பகல் போல் காட்சியளிக்கு. இந்த பகல் போல் காட்சியளிக்கிற இந்த சந்தை இந்த நேரங்களில் தென்காசி மட்டுமல்லாமல் வெளியூர் கிராமங்களில் இருந்தும் கடைக்கு வராங்க. இதுதான் கூறு. எல்லா பக்கம் இந்த கூறு இருக்கும். இந்த கூறு பார்த்திங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே தான் கூறு வைப்பாங்க, டக்குன்னு வியாபாரம் முடியட்டும்னு. அதே மாதிரி பாருங்கள் சந்தை அளவு குறை. மேல் பக்கம் இருந்த சந்தையை விட கீழ்ப்பக்கம் குறை. மேல் பக்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொஞ்சம் கட்டிடம் கட்டி கொண்டு இருக்காங்க. அதையும் சீக்கிரம் நகராட்சி சார்பாக திறப்புலா நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால் இந்த காட்சியாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த சந்தையில் இப்படிலாம் வாழ்ந்தாங்களா என்ற வரக்கூடிய தலைமுறைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக தெரிய வேண்டும் நோக்கத்தோடு இதை பதிவு செய்கிறோம். இந்த கருவாடு அந்த பார்க்குக்கு வெளியே மேல் பக்கம் உள்ள இடத்துல இருக்குது. அவங்களும் வழிபோக்குறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல கருவாடு, நல்ல தரமான கருவாடை தான் வச்சு விற்பனை செய்கிறாங்க. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா வெட்டியே கொடுக்காங்க. இதெல்லாம் துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது இந்த அண்ணன் அறுத்துக்கிட்டு இருக்காப்புல அழகாக பேக் பண்ணி நல்லபடி கொடுக்காங்க. எதுக்காக சொல்ல வரோம்னா, அன்பான உறவுகள், இந்த கருவாடு கடை கூட என்ன செய்யும்ல உள்ளே இல்லை, வெளியே தான் இந்த பார்க்குக்கு, அதாவது பூங்காவுக்கு மேல் பக்கம் உள்ள இடத்துல இருக்குது. இதுதான் என்ன, மக்கள் கொஞ்சம் காலம் பொறுத்தான் போகணும். ஏன்னா ஒரு வீடு கட்டுவதற்கே காலதாமதம் ஆகும். புதிதாக சந்தை கட்டுவது சாதாரண விஷயம் அல்ல. அதெல்லாம் காலம் பிடிக்கும், ஆனால் சரியாக போயிடும். நீங்கள் பார்த்துட்டு இந்த சந்தையில் எல்லா பொருட்களும் கிடைக்கும். உணவுப் பொருட்களில் அனைத்து விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த சந்தையை கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போனோம்னா நம்மளை மாதிரி பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முடியும். ஏன்னா அந்த சந்தை இப்பவும் இல்லை, தொண்டு தொட்டு இந்த பகுதியில் இயங்கிட்டு வருது. எல்லா இடத்தையும் வெளியே கொண்டு போனாலும் இறைவன் அருளால் சந்தை மட்டும் ஊருடைய மையப்பகுதியில் வாய்க்காப்பாலத்துக்கு மேற்கு புறத்தில் உள்ள இடத்துல இருக்குது. இங்கே தென்காசியில் மட்டும் இல்லாமல் தென்காசி பக்கத்தில் மத்தளம்பாறை, மேலமிஞ்சானாரம், அதே போன்று மேலகாரம், சிந்தாமணி, நன்னகாரம், ஆய்க்குடி போன்ற ஊர்களிலிருந்து சுற்றி வட்டார கிராமங்கள்லேருந்து இங்கே வராங்க. அதனால் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் பார்க்கிங் வசதி கம்மி. அது வாய்ப்பு கம்மி தான், ஆனால் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். வரக்கூடிய இந்த சந்தையில் செய்வான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான காய்கறி எங்கள் கூறுகளாக போட்டு இதெல்லாம் 10 ரூபா, அதே மாதிரி 3 இது 50 ரூபா, அந்த மாதிரிலாம் அது காய்கறி விலைக்கு தக்கன பண்ணுறாங்க. இதெல்லாம் மசாலா சாமான், பருப்பு, அந்த மாதிரிலாம் உடனே எங்கே நினைச்சிடலாம், ஒரு கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். இந்த சந்தைக்கு வரக்கூடிய நோக்கம் கூட கம்மியான விலை கிடைக்கும் என்பது தான். இந்த பாருங்கள், இது பருத்திப்பால். இங்கே வரக்கூடிய சந்தையில் பருத்திப்பால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம். பாருங்கள், சந்தையில் இவ்வளோ கூட்ட நெருக்கடியிலையும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். யூடியூப் சேனலுக்காக அன்பு சோதரன் கொலம்பஸ் மீரான்.